ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/5/2024 கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக இன்றைக்கி 3 நம்பர் தான் தரேன். ஸோ 3 நம்பருக்கும் கரெக்டான ஒரு கெஸிங் மாடல் பார்த்துக்குங்க. சரிங்களா? கரெக்டாக 6 நாள் கேப் விட்டு 135. சரிங்களா? 2 நாள் 6வது நாள் வந்து பார்த்தோன்னா 135, திரும்ப 6வது நாள் வந்து பார்த்தோன்னா 577 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு கரெக்டாக இங்கே கிராஸாக பார்த்துக்குங்க. இதுலேருந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து எடுத்திருக்காங்க 57. சரிங்களா? 57 அப்படிங்கிற நம்பர் ஏபி பாஸு. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரிங்களா, இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 857லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 57 அப்படிங்கிற நம்பர் எடுத்துகிறாங்க. 150லேருந்து நமக்கு 15 அப்படிங்கிற நம்பர் எடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 552லேருந்து 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட் நமக்கு பிசி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு பிசி எடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏபி எடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பிசி எடுத்து நமக்கு ஏபி வச்சுருக்காங்க, இங்கே ஏசி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே காமனாகவே வந்து பார்த்தோன்னா 57 அப்படிங்கிற நம்பரும் ஏசி தான் வந்திருக்கு, 15 அப்படிங்கிற நம்பரும் ஏசி தான் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 52 நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசியில் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏசியில் 52 அல்லது 55 இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எப்படி வரலான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 242. சரிங்களா? இந்த நம்பருக்கு 22க்கு பாருங்கள். இதில் சேம் ரிசல்ட்லேயே, அதாவது 22ஆந்தேதி 23ஆந்தேதி இங்கே மேலே எடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏ போர்டு. சரிங்களா? ஏ போர்டில் வந்து எடுத்திருக்காங்க. நமக்கு 2 நம்பரு ஏசி தான் பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் பாருங்கள். அதே 22ஆந்தேதி 23ஆந்தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? சி போர்டு எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் நமக்கு கிடைக்கும்போது ஏ போர்டு மட்டும் வந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 47 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து சி போர்டிலேருந்து மட்டும் எடுத்திருப்பாங்க. இங்கே ஏ போர்டில் உள்ள நம்பரை எடுத்து 22ங்கிறது ஏசி, சி போர்டில் உள்ள 47ங்கிறது திருப்பி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி 47 அடிச்சிருப்பாங்க. அப்போது நமக்கு அடுத்து நமக்கு பி போர்டில் உள்ளது எடுக்கணும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு ஏ போர்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, அடுத்து பி போர்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, அடுத்து சி போர்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி போர்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பி போர்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஏசியில் 59 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 59 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 529 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 529 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர் கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 529 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 529 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 4 டிஜிட்டில் 9529 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் சொல்கிற மாதிரிங்க, இங்கே நமக்கு கரெக்டாக 26 26 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் ஏபி இறக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏபி இறக்கும் பொழுது இங்கே உள் நம்பர் என்னான்னு பாருங்கள். உள் நம்பரில் வந்து பார்த்தோன்னா 65 24ன்னு சொல்லியிருக்கு. இந்த 65 24 ஃபுல் டோட்டல் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபுல் டோட்டல் பண்ணால் 10, 6 5 10, 2 4 16 அப்படிங்கிறப்ப கரெக்டாக இன்றைக்கி 1 2 3 4 5 6 7. சரிங்களா? 7 8 9 10 11 12 13 14 15 16வது நாள் பாருங்கள் 26. இங்கே உள்ள ஏபி 26 எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் 26 சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா ஆடிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதத்தில் ஒரு ஏபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 51 51 சொல்லி ஆடிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு உள் நம்பர் பாருங்கள், 60 81 சொல்லியிருக்கு. ஸோ இது 60 81க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 1 வந்து பார்த்தீங்கன்னா 9 9 6 வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 8 1 வந்து பார்த்தீங்கன்னா 9, 6 சேர்த்தோன்னா 15. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15வது நாள் இன்றைக்கி தான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த 51 இங்கே 26க்கு நமக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே கீழே பாருங்கள் தான் அந்த 16வது நாள். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏசி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எந்த இடத்துல வருதோ இல்லையோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிஸில் 51 15 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏசியில் 51 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 51 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா
501 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 6501 அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 6501 அப்படிங்கிற நம்பரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 2 3 4 5வது நாள் 449, திரும்ப 1 2 3 4 5வது நாள் 528 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுக்கு கரெக்டாக இங்கே பிப்ரவரி மாதத்துலேருந்து பாருங்கள் உள்ளேருந்து சரிங்களா. பிப்ரவரி மாதத்தில் நேராக இந்த 528க்கு நேராக சரிங்களா 2 8 2 8 அப்படிங்கிறது கிராஸாக நமக்கு 28 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் அடிச்சிருக்காங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சான்ஸ் தள்ளி சரிங்களா உள்ள ஏ போர்டு உள் நம்பர் ஏ போர்டு எடுத்தாங்க. அடுத்து உள் நம்பர் பி போர்டு 4 9 49 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 49 அடிச்சிட்டாங்க, இங்கே பிசி 28 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 1 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. சார் 6 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, 68 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே எப்படி நமக்கு 443 சொல்லி அடித்தாங்களோ ஸோ அதே பேட்டர்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 68 அப்படிங்கிற நம்பரு. ஸோ 68 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 8 5 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சரிங்களா. 28 அப்படிங்கிறது 8 5 அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி 49க்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துக்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 8 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 28ங்கிறது பிசி, 49ங்கிறது பிசி, 68 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசியில் 68ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 368 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 368 அல்லது 268. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதத்தோட முதல் ரிசல்ட்டை பாருங்கள். இங்கே 24 24 சொல்லி அடிச்சிருப்பாங்க. இந்த 24 24 சொல்லி அடிக்கும் பொழுது அடுத்த நாள் ரிசல்ட்டு 183 சரிங்களா. ஸோ இதுக்கு கரெக்டாக 1 2 3 நாள் கேப் விட்டு அப்படியே பாருங்கள். நான் முன்னாடியே நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன் ஹார்ட் இன் ஷேப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 42 41 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே இங்கே எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே உள்ள ரிசல்ட்டுக்கு கரெக்டாக 1 2 3 நாள் கழிச்சு சரிங்களா. 1 2 3 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 205 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பேட்டர்லாம் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 183ங்கிறது கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த 205 அப்படிங்கிற நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 18 அப்படிங்கிறது ஏபி வந்திருக்கு, 3 அப்படிங்கிறது சி போர்டு வந்துருச்சு. அப்போது 25 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபியில் வரணும் சரிங்களா. 25 அப்படிங்கிற ஏபியில் வச்சுன்னா 250. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1250 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 501 சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 501 சொல்லி வந்துச்சுன்னா ஏற்கனவே அடித்த அந்த நம்பர்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா 55 10 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 55 01 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 01 35 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்பரையும் நமக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை 501 சொல்லி வந்துச்சுன்னா 35 01 சொல்லி கூட நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஏற்கனவே போன மாதமே அடித்த நம்பரை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் வந்து பார்த்தோன்னா அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே அடிச்சிருக்காங்க பாருங்கள் 31 50 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக 1 2 3 4 5 6வது நாள் 0 15 1 2 3 4 5 6வது நாள் 80 15 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 150 திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு பார்த்தீங்கன்னா 50 அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஏசி வச்சுட்டாங்க சரிங்களா. 35 அப்படிங்கிற நம்பர் ஏசி வச்சோம்னா இங்கே வந்துடும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஏசி நம்பர் 10 பாருங்கள், இங்கே நமக்கு ஏபி வச்சுட்டாங்க. அப்போது இங்கே நமக்கு ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 15,
இந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்தோன்னா ஏபியில் 15 வரணும் சரிங்களா. ஸோ அதனால் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சம் 15 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வெளியே ஆட்டத்தில் தான் இருக்கும் சரிங்களா. 51-15 அப்படிங்கிற நம்பரு ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. 501 பாக்ஸு ட்ரை பண்ண முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 511 150 ஸோ இந்த மாதிரி பாக்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டி போலில் 8 அப்படிங்கிற நம்பரை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 0135 அடித்து சரிங்களா, இதை கவனமாக பார்த்தோன்னா உங்களுக்கே புரியும். 0135 அடித்து திரும்ப 6வது நாள் இங்கே என்ன நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதே நம்பர் தான், இந்த நம்பரோட பாக்ஸ் நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனுடைய பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தோன்னா 150க்கு 150 அப்படியே நம்ம பாக்ஸ் பண்ணிட்டாங்க. 3க்கு ஆப்போசிட் 8 அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி 135 பாக்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இந்த 0க்கு ஆப்போசிட் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஆக மொத்தம் 15 வச்சு தான் நம்ம வந்து கேம் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்திங்கன்னா 150 பாக்ஸ் பண்ணி அடிப்பாங்க சரிங்களா. 0க்கு இந்த இடத்துல 5 கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 51-53 சொல்லிட்டு, ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 150ங்கிறத பாக்ஸ் பண்ணிட்டாங்க, 3க்கு 8 வச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ அதே மாதிரி 135 பாக்ஸ் பண்ணால் 153 வரலாம். இந்த 0க்கு பவர் பண்ணோம்னா 5 அல்லது 8 சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க முதல் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா 15-51 அப்படிங்கிற நம்பர் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன், இது வந்து கால்குலேட் கெஸிங்க சரிங்களா. இந்த 24 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 24 × 24 × 24 சரிங்களா. இதில் ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 டிஜிட் வரும்னு நினைக்கிறேன். அந்த 5 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டை 183ங்கிற நம்பர் இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு அடிச்சிருக்காங்க 42. ஸோ இங்கே நமக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 42 × 42 இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த 501 பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. டி போர்டில் எனக்கு 8, 5 அல்லது மறுபடியும் இந்த 9 வரலாம் சரிங்களா. இதுதான் எனக்கு அந்த 501 பாக்ஸ் பண்ணி வரது தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 8, 5, 9 இந்த நம்பர் தான் எனக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது டி போர்டில். இதை வச்சுட்டு இந்த 501 அப்படிங்கிற நம்பரை உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே 2 நம்பராக எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 501 ட்ரை பண்ணலாம் அல்லது 150 ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இது நம்மளுடைய கான்செப்ட்டு. ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு இது மாதிரி வந்திருக்கு கால்குலேட்டரில் சரிங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வர 3 நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் ஆட்டத்தில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 24 × 24 × 24 போட்டிங்கன்னா இதில் நமக்கு ஒரு 5 டிஜிட் நம்பர் வரும். அதில் ஃபஸ்ட்டு 3 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 183ங்கிற நம்பர் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் 42 திருப்பி அடிச்சிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரிப்ளேஸாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.